அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஐபிஎல் 2025 செவன்த் மேட்ச் நாளைக்கு நடைபெற உள்ளது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆடுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட. ஸோ நாளைய போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்எஸ்சிக்கும் நடக்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான மேட்ச் தான். எந்த அணி ஜெயிக்கிறதுன்றது ஒரு சதவீத அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 51-49 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ அந்த 1% யாருக்குன்றது சொல்கிறேன். ஸோ நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாடின பிளேயர்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன். எஸ்ஆர்ஹெச்சில் யார் யாரெல்லாம் போன லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடிருக்காங்களோ 12 பேர், அதுவும் எல்எஸ்ஜியில் யார் 12 பேர் விளையாடுறாங்களோ அந்த பிளேயர்ஸ் வச்சு தான் நாளைக்கு மேட்ச்சில் நல்லா விளையாடுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், ஏ வர்மா, அபினவ் மனோகர், அபிஷேக் சர்மா. ஸோ அந்த 5 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் மார்ஷ், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லர், எஸ் அகமத், ரவி பிஸ்னாய், இந்த 5 பிளேயர் விளையாடுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர ஒரு ஆவரேஜாக விளையாடுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா எஸ்ஆர்ஹெச்சில் முகமது ஷமி, அப்படி இல்லைன்னா அர்ஷத் பட்டேல். அதுமாதிரி எல்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம். ஸோ அந்த பிளேயர் ஆவரேஜாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 13 பிளேயர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 13 பிளேயர் தான் நாளைக்கு மேட்ச்சில் ஒரு வெற்றியை டிசைட் பண்ண போகிறாங்க, எந்த டீம் ஜெயிக்குன்றதை டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் ரொம்ப நெக்கில் போகும். ஸோ எந்த டீம் ஜெயிக்கிறதுன்றது சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஒரு 1% மட்டுமே வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் நாளைக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த 1% வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு இருக்குது. ஸோ நாளைய போட்டியில் வெற்றி பெறப்போகும் அணி எஸ்ஆர்ஹெச். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.